சிறு வயதில் தண்டுவட பாதிப்பால் பாதிக்கப்பட்டாலும் துப்பாக்கிச் சுடுதலில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையோடு இருக்கிறான் சென்னையைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மனோஜ்குமார். ஊனத்தை பொருட்படுத்தாமல் தன்னம்பிக்கையோடு காத்திருக்கும் மாணவன் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்தவர் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் மனோஜ்குமார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தற்போதுள்ள ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்காக மின்சார வாரியத்தால் வெட்டப்பட்ட குழியில் தடுக்கி விழுந்த மனோஜ்குமாருக்கு தண்டுவட பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அவர் சக்கர நாற்காலியில் முடங்கினார். மனோஜ்குமாரின் உடல் குறையை பொருட்படுத்தாமல் தனித்திறமையை மீட்டெடுக்க முடிவு செய்து துப்பாக்கி சுடுதல் பயிற்சிக்கு அனுப்பி வைத்தார் அவரது தந்தையான ஆட்டோ ஓட்டுநர் விஜயகுமார். இதன் மூலம் மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடுதலில் வெள்ளிப்பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை வென்று சாதித்து காட்டினார். இந்தியாவுக்காக பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்க வேண்டும் என்ற கனவுடன் இருக்கும் மனோஜ்குமார் குடும்ப சூழ்நிலை காரணமாக அரசு தனக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார். மனோஜ்குமாருக்கு அரசு வேலை வழங்குவதுடன் மாத உதவித்தொகையை 5000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தந்தை விஜயகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நான் +1 படிக்கிறேன். எனக்கு 5 வயசுல இருக்கும்போது அடிபட்டுச்சு, கீழேருந்து பேரலைஸ் ஆயிடுச்சு. ஆனால் ரைஃபிள் ஷூட்டராக இருக்கேன். ஸ்டேட்டு சவுத் எல்லாமே போயிருக்கேன். நேஷ்னல் போகணுன்னு ஆசை, ஒலிம்பிக் போகணுன்னு ஆசை. அப்பா ஆட்டோ தான் ஓட்டுறாரு. குடும்ப சூழ்நிலைனால எதுவுமே போக முடியல. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னமாரி இதுமாரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தராங்க. அது உயர்த்தி 5000 ரூபாய் கொடுத்தா நல்லாயிருக்கும். பையன் துப்பாக்கி ஷூட்டர். அவர் என் சக்தியை மீறி அவர் பெரிய லெவலில் ஆளாக்கணும்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட்டராக ஆக்கினேன். அதுக்கு மேலே என் சக்தி முடியல. அதனால் அரசாங்கம் எங்கள் வீட்லேயோ இல்லை எனக்கு ஒரு அரசு வேலை உதவி பண்ணாங்கன்னா அதை வச்சு வர வருமானத்தில் அவனை பெரிய ஆளாக்கி அவன் ஷூட்டராக ஆக்குவேன். 2வது மாதம் அவனுக்கு 5000 ரூபா மெடிக்கல் செலவாகுது. ஆனால் கவர்மெண்ட் 1000 ரூபா கொடுக்காங்க. அது பத்தில் ஆந்திராவில் கொடுக்குற மாதிரி ஒரு 5000 ரூபா கொடுத்தா அவன் மெடிக்கல் செலவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் தான் சார்ந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலினும் நிச்சயம் தனக்கு உதவுவார்கள் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் மனோஜ்குமார். உடல் குறையெல்லாம் தடுத்து விடாது என்ற தன்னம்பிக்கைக்கு தடைக்கல்லாக நிற்கும் மனோஜ்குமாரின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தமிழக அரசு உதவும் என்று நம்புவோம். ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.